நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் மற்றும் நமது பள்ளியின் நிர்வாக அறங்காவலர் திருமதி ஜே வனஜாம்பிகா சகோதரி அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக அன்போடு அழைக்கிறேன். நிர்வாக இயக்குனர் மற்றும் நமது பள்ளியின் தாளாளர் செல்வி பா நான்சி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் திரு தமிழறிவு மணியன் அவர்களை பற்றிய அறிமுக உரையை வழங்க நமது பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி சா ஸ்ரீதேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவையை வணங்கி மகிழ்கிறேன். அரியா முகத்துக்குத்தான் அறிமுகம் தேவை. இவர் அறிந்த முகம் அனைவருக்கும் தெரிந்த முகம். இருப்பினும் அறிமுகம் செய்வதில் அடியேன் ஆனந்தம் அடைகிறேன். சுவாசித்தல் இவருக்கு சுவாசித்தல், வசனம் இவருக்கு வசந்தம், இலக்கியம் இவருக்கு இன்ப ஊற்று, கற்றல் இவருக்கு கற்கண்டு, அன்பின் வடிவம் அடக்கத்தின் அடையாளம், பண்பின் பகலவன் இனிமையின் இமயம், எளிமையின் சிகரம் இப்பொழுது எங்களின் இதயம், இப்பொழுது எங்களின் இதயம். எவ்வாறு எனில், எங்களிடம் இருந்து கொண்டே இயங்க மறுத்த எங்கள் இதயங்களை எல்லாம் உங்களின் இலக்கியங்களின் வழி இயங்க வைத்துக் கொண்டிருப்பதால். ஆம், ஒற்றை சிறகு முதல் உங்களின் அனைத்து இலக்கியங்களும் எங்களின் இதயங்களை துடிக்க செய்து கொண்டிருக்கின்றன. ஆம் ஐயா, உங்கள் இலக்கியங்களை நாங்கள் வாசிக்கவில்லை, அதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் இலக்கியங்களை நாங்கள் வாசிக்கவில்லை, அதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுருக்க சொல்லி விளங்க வைத்து விடலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் சங்க இலக்கியங்களும் சண்டை போடுகின்றன உங்களை பற்றி கூற. அது மட்டுமல்ல, சொற்களும் உங்களை கண்டவுடன் சொற்போர் புரிகின்றன. நீங்கள் தமிழ் அறிவை மட்டுமல்ல, தமிழகம் போற்றும் தலைவர். தன்னலம் கருதா தலைமகன். இன்னும் சொல்ல போனால், தன்னலம் கருதாது மக்களின் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்த கர்ம வீரர் அவர்களால் தமிழறிவு என்று அழைக்கப்பட்டவர். கர்ம வீரர் ஏன் அவ்வாறு அழைத்தார் தெரியுமா? ஐயாவின் பேச்சு அறிவு போல் இருப்பதை கண்டு தமிழறிவி என்று அழைத்தாராம். அன்று முதலே இவர் தமிழறிவி மணியன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு வருகிறார். மேலும் இவர் சிறந்த ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆங்கிலம் அறிய செய்யும், தமிழ்தான் உணர செய்யும் என்று உலகுக்கு உணர்த்தி காட்டி வருபவர். ஆங்கிலம் அறிய செய்யும், தமிழ்தான் உணர செய்யும் என்று உலகுக்கு உணர்த்தி காட்டி வருபவர். சுயநலம் இல்லாத வாழ்க்கை சொர்க்கம் என்று வாழ்ந்து கொண்டு இருப்பவர். இவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் மூலம் வரும் தொகைகளை இன்று வரை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி வருபவர். இன்று வரை எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருபவர். நம்மை நாம் அறிவோம் என்ற தலைப்பை பார்த்தவுடனும் தங்களை பார்த்தவுடனும் திருமூலரின் திருமந்திரம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஐயாவும் அப்படிதான். தன்னை பற்றி அறிந்து விட்டதால் தான் கண்ணனம் இல்லாது வாழ்கின்றார். அதனால்தான் பிறர் இவரை போற்றி வணங்கி பாராட்டுகின்றனர். மேலும் நாங்கள் அனைவரும் ஓடும் மீன் ஓட உரிமின் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்ற பாடலுக்கு ஏற்ப கொக்குகளாக காத்து கொண்டிருக்கிறோம். உங்களின் உரை வீழ்ச்சிகளை எங்களின் ஊன்றுகோல் ஆக்கி கொண்ட கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உண்மைதான், ஐயா செல்லும் இடமெல்லாம் தமிழுக்கும் தமிழனுக்கும் சிறப்பு என்பதை கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக நமது சிறப்பு விருந்தினர்களை பற்றிய உரையை ஆற்றிய நமது சகோதரிக்கு நன்றி. இந்த வித்யாசிரமத்தை சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளே,
கற்பித்தலை நிகழ்த்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, அன்பில் சிறந்த மாணவ மாணவியர், உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். மாலையும் இரவும் சந்திக்கும் இந்த இனிய சூழலில் உங்கள் முன்னாலே நின்று உரை நிகழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றதற்காக முதலில் இறைவனுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். புறநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்று தவிப்போடும் தாகத்தோடும் இங்கே இந்த பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளோடு சிறிது நேரம் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுதே இந்த பள்ளியின் நோக்கத்தை நான் முற்றாக அறிந்து கொண்டேன். பொதுவாகவே நான் பள்ளிக்கூடங்களில் பேசுவதில்லை. காரணம், நகைச்சுவையாக பேசினால் பிள்ளைகள் கேட்பார்கள், அறிவை தூண்டி துலங்கச் செய்கிறார் போல் பேசினால் அவர்கள் அமைதியாக கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு நினைப்பு எனக்கு இருப்பதனால் பொதுவாக நான் பள்ளிகளில் பேசுவதில்லை. ஆனால் இந்த பள்ளியை பார்க்கிற பொழுது ஒரு தியான மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அமைதியோடு நீங்கள் அத்துணை பேரும் கேட்பதற்கு உங்கள் செவிகளை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களிடம் பேசுவதில் உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். பைபிளில் ஒரு இடத்தில் கர்த்தர் அழகாக சொல்லுவார், செவி இருப்போர் கேட்பாராக. எல்லோருக்கும் தான் செவி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஏன் இப்படி குறிப்பிட்டு செவி இருப்போர் கேட்பாராக என்று சொல்கிறார் என்று நான் சிந்தித்ததுண்டு. சிறந்த செய்திகள் எங்கே வழங்கப்படுகின்றனவோ அந்த இடங்களை நோக்கி சென்று சான்றாண்மை மிக்க மிகச்சிறந்த மனிதர்கள் வழங்கக்கூடிய நற்சிந்தனைகளை செவி கொடுத்து கேட்கக்கூடியவர்கள் யாரோ அவர்தான் செவி இருப்பவர்கள். அதுபோன்ற செவி இருப்பவர்கள் நான் வழங்கக்கூடிய வார்த்தைகளை கேட்பது நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். வார்த்தை மிக மிக முக்கியமானது. வாய் இருக்கிறது என்பதற்காக பேசுகிற ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்காக காலையில் கண் விழித்ததிலே இருந்து இரவு கண் மூடுகிற வரையில் நாம் எதையோ பேசுகிறோம். நாம் ஒரு நாள் முழுவதும் பேசியவற்றையெல்லாம் உறங்கச் செல்வதற்கு முன்பு திரும்பி பார்த்தால் நமக்கே வருத்தமாக இருக்கும். இதே பைபிளில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. எவ்வளவு அர்த்தம் செறிந்த வாசகங்கள் இவை என்பதை குழந்தைகள் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு 45 நிமிடம் உங்கள் மனதோடு நெருக்கமாக உரையாட விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை முழுவதும் பயன்படக்கூடிய வார்த்தைகளைத்தான் நான் உங்கள் முன்னாலே கடைபிடிப்பேன். பைபிளில் என்ன சொல்லப்படுகிறது? ஆதியில் வார்த்தை இருந்தது. இந்த உலகம் தோன்றுகிற பொழுது முதலாக இருந்தது, முதலாக வந்து சேர்ந்தது ஒலி. நீங்கள் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது எப்படி உருவானது என்பதை பற்றி பேசுகிற பொழுது ஓம் என்கிற ஓங்காரத்திலே இருந்துதான் இந்த உலகம் பிறந்தது என்கிறது. ஓம் என்கிற ஓங்காரம் ஒலி, வார்த்தையும் ஒலி. எனவே இந்து மதம் சொல்வதும் கிறிஸ்துவ மதம் சொல்வதும் வேறு வேறு அல்ல. இப்பொழுது நீங்கள் பேசுகிற
நிலையில் எப்படி பேசுவது? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. யோசித்து பாருங்கள். எப்பொழுதுமே நாம் வாசிக்கிற பொழுது மேலெழுந்த வாரியாக வாசித்துக் கொண்டே போனால் அதனால் ஒரு பயனும் வந்து சேராது. இந்த இடத்தில் இந்த செய்தி ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று சிந்திக்க வேண்டும். அதனாலேயே நான் கேட்பதில் ஒரு முறை இருக்கிறது. தமிழ் அந்த முறையை ஒழுங்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, கூடல் என்று 5 நிலைகள் இருக்கின்றன. என் முன்னாலே நீங்கள் அமர்ந்து நான் சொல்லுகிற செய்திகளை கேட்கிறீர்கள். அத்தோடு அது முடிந்து விடுவதில்லை. அப்படி முடிந்தால் அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. கேட்டல், முதலில் நாம் காது கொடுத்து கேட்கிறோம். அதற்கு அடுத்து சிந்தித்தல், எதை நாம் கேட்டோமோ, எந்த கருத்துக்களை நாம் இந்த செவி வழியாக கேட்டோமோ அந்த கருத்துக்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கருத்து எதை சொல்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். முதலில் கேட்டல், அடுத்து கேட்டதை சிந்தித்தல், பிறகு தெளிதல். ஒன்றை நாம் கேட்கிறோம், கேட்டது குறித்து சிந்திக்கிறோம். சிந்திக்கிற பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு தெளிவு தானாகவே வந்து சேரும். கேட்பது, சிந்திப்பது, பிறகு தெளிவடைவது. தெளிந்த பிறகு அடுத்து நீங்கள் பாருங்கள் கூடல். எதை நான் கேட்டேனோ, கேட்டு எதை நான் சிந்தித்தேனோ, சிந்தித்து எதில் நான் தெளிவடைந்தேனோ அதனோடு ஒன்றாக நான் கூடிவிடுவேன். அப்படி என்றால் கேட்டதிலிருந்து நான் ஒருபோதும் விலகி நிற்க மாட்டேன். கூடல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், கூடல், பிறகு நிட்டை. நிட்டை என்றால் தியானம். நான் எதை கேட்டேனோ, கேட்டு எதை சிந்தித்தேனோ, சிந்தித்து எதில் தெளிவை அடைந்தேனோ, தெளிவு அடைந்து எதனோடு நான் பொருந்தினேனோ அந்த பொருந்திய நிலையில் கொஞ்சம் கண்மூடி அமர்ந்திருந்தால் நான் கேட்டதனைத்தும் என் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே உட்கார்ந்து. அதுதான் ஒரு பேச்சினுடைய பயன். எனவே இங்கே மீண்டும் சொல்கிறேன், பைபிள் பேசுவதை, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. யோசியுங்கள், வார்த்தை எப்படி கடவுளாகும்? சகலரையும் படைத்தவன் இறைவன், சகலரையும் பராமரிப்பவன் இறைவன், சகலரையும் வாழ்விப்பவன் இறைவன். படைத்து, காத்து, பராமரித்து பிறகு ஒரு நாள் அழைத்துக் கொள்ளுகிற அந்த ஆண்டவனுக்கும் நாம் வாய் திறந்து பேசுகிற வார்த்தைக்கும் எந்த வகையில் பொருத்தம்? வார்த்தை எப்படி கடவுளாகும்? யோசிக்க யோசிக்கத்தான் உண்மைகள் புலப்படும். நாம் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறோம்? கடவுள் ஒன்றை ஆக்குவார், கடவுள் ஒன்றை உருவாக்குவார், கடவுள் ஒன்றை நன்மையாக கொண்டு வந்து சேர்ப்பார். ஒரு நாள் கடவுள் அதை அழித்து விடுவார். ஆக்கலும் காத்தலும் அழித்தலுமாக கடவுளுடைய செயல் நடக்கிறது. நான் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது நான் பேசுகிற வார்த்தை என்னை வாழவும் வைக்கும், என்னை வீழவும். என்னுடைய வாழ்வும், என்னுடைய தாழ்வும், என்னுடைய வளர்ச்சியும், என்னுடைய வீழ்ச்சியும் என் வாய் வழியாக வருகிற வார்த்தைகளின் மூலமாகத்தான். இவனால் நான் வாழ்ந்தேன், அவனால் நான் வீழ்ந்தேன் என்று சொல்வதை விட அறியாமை எதுவும் இல்லை. வாயின் வழியாக நான் வழங்கக்கூடிய வார்த்தை தான் எனக்கான வளர்ச்சியை தரும்,
எனக்கான வாழ்வை தரும். தவறான வார்த்தைகளை நான் பிரயோகித்து பேசிக் கொண்டிருந்தால் எனக்கான வீழ்ச்சியையும் தரும். எப்படி கடவுள் நமக்கான வாழ்வை தருகிறானோ, நமக்கான வளர்ச்சியை தருகிறானோ, நமக்கான வீழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறானோ, அதே போன்றுதான் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் வளர்ச்சியை தரும். ஒரு கட்டத்தில் இதே வார்த்தை தவறாக நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு வீழ்ச்சியையும் தரும். அதனால் கடவுள் வேறு, வார்த்தை வேறு அல்ல. நாம் பேசுகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுக்கு சமமானது என்று கருதி நீங்கள் பேசத் தொடங்கினால் தவறான வார்த்தைகளை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தவே மாட்டீர்கள். கபீர்தாசர் என்று ஒரு அற்புதமான கவிஞர் இருந்தார். அவர் எல்லா மதங்களையும் ஒன்றிணைப்பதற்காக முயன்றவர். அந்த கபீர்தாசர் நிறைய நல்ல கருத்துக்களை வழங்கி இருக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி கபீர்தாசர் சொன்னதை நான் படித்து படித்து செலுத்திருக்கிறேன். கபீர்தாசர் சொல்கிறார், எப்படி நீங்கள் பேச வேண்டும்? முதலில் சொல்லை தேடு, அடுத்து சொல்லை அறி, அதற்கடுத்து சொல்லை சொல்லால் பின்பற்று. இதுதான் கபீர்தாசர் வழங்கி இருக்கிற 3 வரிகள். இந்த 3 வரிகளுக்குள் எவ்வளவு இருக்கின்றன என்று யோசியுங்கள். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது என்று பைபிள் பேசுகிறதே. அந்த வார்த்தையை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? கபீர்தாசர் சொல்கிறார், முதலில் சொல்லை தேடு. இந்த இடத்தில் நான் நிற்கிறேன் என்றால், நான் உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்றால், இங்கே பேசுவதற்கு உரிய சொல்லை நான் முதலில் எனக்கு உள்ளே தேட வேண்டும். சொல்லை தேட வேண்டும். பிறகு கபீர்தாசர் சொல்கிறார், சொல்லை அறி என்கிறார். ஒரு சொல்லை நான் தேடிவிட்டேன், இந்த சொல்லைத்தான் இப்பொழுது பயன்படுத்த போகிறேன் என்ற நிலையில் உடனே சொல்லிவிடாதே, அந்த சொல்லை அறி. இப்படி ஒரு சொல்லை நீ சொல்வதன் மூலம் என்ன நடக்கும்? நல்லது நடக்குமா அல்லது நடக்குமா என்று முதலில் சொல்லை சொல்லுகிற பொழுதே அந்த சொல்லின் மூலம் வரக்கூடிய விளைவை அறிந்து கொண்டு, விளைவை அறிந்து கொண்டு சொல்லை சொல். சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை சொல்லால் பின்பற்று. இது போன்றுதான் ஒவ்வொரு சொல்லையும் மனதுக்குள்ளே தேடி, தேடிய சொல் சொன்னால் என்ன விளைவை உருவாக்கும் என்று அறிந்து அது போன்ற சொற்களை சொல்லிக் கொண்டே இரு என்று பேசுகிறேன் கபீர்தாசர். ஆனால் இந்த இடத்தில் நான் பேச வந்ததே வேறு, இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதே வேறு. காரணம் வேறொன்றும் இல்லை. நம்மை நாம் அறிவோம் என்றுதான் நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன். காரணம், இன்றைய கல்வியின் மூலமாக நம்மை நாம் அறிந்து கொள்வதில்லை. இப்பொழுது ஒரு மேடைக்கு வர வேண்டும் என்றால் 3 படிக்கட்டுகளில் ஏறி மேடைக்கு வருவது போலத்தான் அறிவு நிலையிலே கூட 3 நிலைகள் இருக்கின்றன. குழந்தைகள் கருத்தூன்றி இவற்றை கேட்க வேண்டும். அறிவு நிலையிலே கூட 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், இரண்டாவது நாலேஜ், மூன்றாவது விஸ்டம். இந்த 3 நிலைதான் அறிவினுடைய வளர்ச்சி நிலை. நீங்கள் படிக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு எவற்றை கொடுக்கின்றன? They are giving only information, not knowledge, not wisdom. They are giving only information. வெறும் தகவல்களை தருகின்றன. உங்களுக்கு புறத்தே இருக்கிற உலகத்தில் உள்ள தகவல்களை எல்லாம் தேடி தேடி தருகின்றன. அதை தருவதுதான் கல்வி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் கல்வி அத்தோடு முடிந்து விடுவதில்லை. அத்தோடு முடிந்தால் அதற்கு பெயர் கல்வியே இல்லை. எனவே கல்வியின் முதல் நிலை இன்ஃபர்மேஷன். நாம் தகவல்களை தான் தேடிக்கொள்கிறோம்.
தகவல்களோடு நின்று விடுவது நிலையில் நாம் எந்த வெற்றியாளனாகவும் வாய்க்க முடியாது. அடுத்த நிலை என்ன? இரண்டாவது படிக்கட்டில் கால் வைக்க வேண்டும். அதுதான் நாலேஜ். ஞானம். ஒன்று தகவல், இன்னொன்று அறிவு. அறிவு என்பது எது? தகவலை திரட்டி அந்த தகவலை அடுத்தவரிடம் சொல்வதல்ல அறிவு. அறிவு என்பது உனக்கு வெளியே இருக்கக்கூடியவற்றை நீ அறிந்து வைத்திருக்கிற அது அல்ல. உனக்கு உள்ளே இருப்பதை அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் உண்மையான அறிவு. எனக்கு உள்ளே என்ன இருக்கிறது அதை நான் அறிய வேண்டும். என்னை நான் அறியாமல் இந்த உலகத்தை அறிந்து ஒரு பயனும் இல்லை. உலகம் முழுவதையும் சுற்றி வரலாம். தாகூர் ஜனகணமன தேசிய கீதத்தை கொடுத்தாரு. இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார், நான் உலகம் முழுவதும் சுற்றினேன், பல நாடுகளில் பலவற்றை பார்த்தேன், ஆனால் என்னுடைய வீட்டின் சன்னலை திறந்தால் சன்னலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் அப்படியே சிரித்து சிரிக்கக்கூடிய பூக்களை நான் அன்றாடம் பார்க்க மறந்து விட்டேன் இருக்கிறார். என் அருகில் இருக்கிற பூவை நான் பார்க்கவில்லை, ஆனால் 6000 மைல்களுக்கு இருக்கிற உலக நாடுகளை எல்லாம் பார்த்தேன். உலகத்தை பார்ப்பதல்ல, உன்னை பார்க்க வேண்டும், உன்னுள் பார்க்க வேண்டும். அதை சொல்லுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். உன்னுள் உன்னை தேடுவது எப்படி என்பதை முழுமையாக உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று வந்தேன். ஆனால் இந்த மேடையில் இதை பார்க்க எவ்வளவு அழகாக தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். சத்தியமிட்டு சொல்கிறேன், வானத்தின் மீதும் சத்தியம் வைக்காதே, பூமியின் மீதும் சத்தியம் வைக்காதே என்கிறார் கர்த்தர். ஆனால் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், எத்தனையோ கல்வி நிலையங்களில் பலகாலம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எந்த இடத்திலும் இப்படி தமிழை முதன்மைப்படுத்தி தமிழுக்காகவே ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கியதை பார்த்து தாளாளர் முதற்கொண்டு இந்த அரங்காவலர்கள் அனைவரையும் நான் பணிந்து வணங்குகிறேன். நம்மை நாம் அறிவது என்பதே முதலில் நம் பண்பாட்டை அறிவது, நம் பாரம்பரியத்தை அறிவது, நம் மொழியை அறிவது. தமிழை நேசிப்போம், தமிழில் பேசும். தாயழி தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண இப்புவி அவாவிற்றென்ற தோயுறும் மதுவின் 6 தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளும் ஆயுதை பகர்வார் இங்கே என்று பாடிய பாரதிதாசன் மட்டும் இந்த இடத்தில் இருந்தால் சிரித்து போவார். தமிழிலேதான் நான் சிந்திப்பேன், தமிழிலேதான் நான் பேசுவேன், தமிழிலேதான் நான் எழுதுவேன் என்று தனக்கும் ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக் கொண்டு தமிழ் தமிழ் என்று எழுதியவன் தான் பாரதி. பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக இந்த தமிழ் மக்கள் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையை வகுத்தவர் வா ராமசாமி என்பவர். வாரா என்று சுருக்கமாக சொல்லுவோம். இந்த வாரா பாரதியின் எழுத்துக்களை படித்து 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 பைத்தியமாக அளவற்ற பக்தி பாரதியின் மீது அவருக்கு நேர்ந்துவிட்டது. அவரை பார்ப்பதற்காக ஒரு நாள் இவர் புதுச்சேரிக்கு போகிறார். புதுச்சேரிக்கு சென்று பாரதியின் முகவரியை கண்டு பாரதியின் வீட்டுக்கு முன்னாடி நின்று கதவை தட்டுகிறார். கதவை தட்டுகிற பொழுது பாரதியே வந்து கதவை திறக்கிறார். இவர் இதுவரையில் பாரதியின் எழுத்துக்களைத்தான் படித்திருக்கிறார், பாரதியை பார்த்ததில்லை. உடனே அவர் சொல்கிறார், "May I know who is Bharati here?" என்று அவர் ஆரம்பித்தார். "May I talk to Mr. Bharati?" என்று கேட்டார். உடனே பாரதியார் என்ன செய்தார்? "செல்லம்மா, யாரோ ஒருவர் வந்து எதையோ கேட்கிறார், என்னவென்று நீ கேள்" என்றார். செல்லம்மாள் வந்து, "என்ன வேண்டும் உங்களுக்கு?" "நான் பாரதியை பார்க்க வேண்டும்." "உங்கள் முன்னால் நிற்பவரே பாரதி தானே?" வாரா பார்க்கிறார். "நீங்கள் தான் பாரதி என்கிற பொழுது ஏன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை?"
நீ என் தாய்மொழியில் கேட்கவில்லையே. யார் பாரதி என்று நீ தாய்மொழியில் கேட்கவில்லையே. உனக்கான மொழி எது? தாயின் கருவிலே இருந்த பொழுது முதலாக நீ காது கொடுத்து கேட்ட மொழி எது? அந்த மொழியில் தானே நீ பேச வேண்டும். அந்த மொழியில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசினால் நம்முடைய தகுதி உயர்ந்திருக்கும் என்று தவறாக நினைக்கிறாயே. முதலில் அதிலிருந்து நீ விடுபட்டு வெளியே வர வேண்டும் என்றார். தமிழிலே பேசு. தமிழனாய் பிறந்தவன் தமிழிலே சிந்தி, தமிழ் பேசு, தமிழை படி. அதனாலேதான் போ போ என்று ஒரு பாரதத்தை வழி அனுப்புகிறார். வா வா என்று ஒரு இளைய பாரதத்தை வரவேற்கிறார். அப்படி வா வா என்று வரவேற்கிற பாரதம் ஒரு பக்கம், போ போ என்று தள்ளுகிற பாரதம் மறுபக்கம். எவையெல்லாம் போக வேண்டும் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அதில் சொல்கிறார், வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ. நன்றாக கவனிக்க வேண்டும். வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ போ போ. 3 முறை சொல்கிறார். வேறு வேறு மொழிகள் கற்பாய். பாரதி ஒருவனை பார்க்கிறார். உனக்கு என்ன மொழி தெரியும் என்று கேட்கிறான். அவன் தமிழ். ஆனால் தமிழ் தெரியும் என்று அவன் சொல்லவில்லை. எனக்கு ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், லாட்டின் தெரியும், கிரேக்கம் தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். சரி, தமிழ் தெரியுமா? தெரியாது. வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ போ போ. கழுத்தை பிடித்து தள்ளுகிறான் பாரதி. நம்முடைய மொழியின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு படைப்பாற்றல் எப்பொழுது பெருகும், கற்பனை ஆற்றல் எப்பொழுது வளரும் என்றால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை உளவியல் அறிஞர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை, தாய்மொழியில் கல்வி கற்றால் தான் உங்கள் அனைவருக்கும் கற்பனை ஆற்றல் பெருகும், படைப்பாற்றல் பெருகும் என்று சொன்னார். நான் பல இடங்களில் கேட்பேன். எத்தனையோ கல்லூரிகளில் பேசுகிற பொழுது அந்த கல்லூரியில் உள்ள பிள்ளைகளிடம் கேட்பேன், நான் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்காக வைத்திருக்கிறேன், நான் ஒரு 1000 ரூபாய் கொண்டு போவேன். இப்பொழுது இந்த 1000 ரூபாயை உங்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும். என்ன என்று வியப்போடு பார்ப்பார். வேறொன்றும் இல்லை. ஒரு 5 நிமிடம் ஆங்கில சொற்களை கலவாமல் தமிழில் நீங்கள் என் முன்னால் பேசினால் இந்த 1000 ரூபாயை நான் கொடுக்கிறேன். ஒரு பிள்ளை கூட நான் பேசுகிறேன் என்று சொல்லி இதுவரை நான் பார்க்கணும். நான் என்ன இங்கிலாந்திலா போய் கேட்கிறேன்? லண்டனில் போய் நின்று கொண்டு நீங்கள் ஆங்கிலமே இல்லாமல் தமிழில் 5 நிமிடம் பேசினால் உங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்று லண்டனில் கேட்கவில்லை, தமிழ் மண்ணில் கேட்கிறேன். தமிழச்சிக்கு மகளாக பிறந்து தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணவை உண்டு தமிழ் சமூக சூழலில் வாழக்கூடிய பிள்ளையிடம் நீ தமிழில் ஆங்கிலம் இல்லாமல் ஒரு 5 நிமிடம் பேசி என்றால் பேச முடியவில்லை. இன்றைக்கு பிள்ளைகள் பரவலாக எப்படி பேசுகிறார்கள்? டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச்சில் மீட் பண்ணுவோமா? இன்று இப்படித்தான் பேசுகிறார்கள் பிள்ளைகள். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் பேசிக்கொண்டு செல்லுகிற பொழுது நான் காது கொடுத்து கேட்பேன். டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச்சில் மீட் பண்ணுவோமா? டுமாரோ ஆங்கிலம், ஈவினிங் ஆங்கிலம், 5 o'clock ஆங்கிலம், பீச் ஆங்கிலம், மீட் ஆங்கிலம், பண்ணுவோமா? இது ஒன்றுதான் ஒரு கொச்சை தமிழ். ஆக நாம் பேசுவது அனைத்தும் தங்கிலீஷ். ஆங்கிலமும் பேசுவதில்லை, தமிழும் பேசுவதில்லை. இரண்டும் கலந்து பேசுவதன் மூலம் 2 மொழிகளிலும் நாம் பேரறிவை பெறுவதில்லை. எனவே நீங்கள் இன்று முடிவெடுக்க வேண்டும். நான் தமிழில் தான் பேசுவேன். அதற்காக நீங்கள் தமிழை தவிர வேறு எதையும் நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவு செல்வங்களையும் நான் அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் குறையாமல் வாசிக்கிறேன். அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவு செல்வங்களை நான்
வெல்வதற்காக உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் நான் கற்க முடியுமா? முடியல. அவற்றுக்கு உதவியாக இருப்பது எனக்கு ஆங்கிலம் ஒன்றுதான். அந்த ஆங்கிலத்தை நான் சரியாக கற்றுக்கொண்டால் ஆங்கிலத்தின் மூலமாக எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் என்னிடம் வந்து சேர்ந்து விடுகின்றன. நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், இந்தி படியுங்கள், சான்ஸ்கிரிட் படியுங்கள், எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள். ஆனால் உங்கள் தாய்மொழியை மட்டும் படிக்க தவறாது. அதுதான் முக்கியமானது. எத்தனை மொழியையும் படிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லட்டுமானா? நீங்கள் பெறுகிறீர்களே கல்வி, ஒரே ஒரு வரி சொல்கிறேன். ஒன்று வயிற்றுக்கான கல்வி, இன்னொன்று வாழ்க்கைக்கான கல்வி. வயிற்றுக்கான கல்வி எது? இங்கே எனக்கு வேலை கிடைக்கவில்லை, என் திறமைக்கு இங்கே இடமில்லை, நான் அமெரிக்கா செல்கிறேன், நான் கனடா செல்கிறேன், நான் இங்கிலாந்து செல்கிறேன் என்று நீங்கள் செல்லுகிற பொழுது உங்கள் வயிற்றுக்கு ஆதாரத்தை தேடுகிறீர்கள், உணவு தேடுகிறீர்கள், வாழ்வை தேடுகிறீர்கள். அதற்காக நீங்கள் ஆங்கிலத்தை நாடுகிறீர்கள். அது தவறில்லை. எந்தெந்த மொழியையும் நீங்கள் கற்று அந்த மொழி பேசக்கூடிய பகுதிகளில் போய் நீங்கள் பணியாற்றலாம். அது வயிற்றுக்கான கல்வி. வாழ்க்கை கல்வி என்பது உங்களுடைய தாய்மொழியாகிய தமிழை பயின்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். 2000 ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய மூதாதையர்கள் எத்தனை பண்பாட்டு பாரம்பரிய பெருமைகளை, ஒழுக்கங்களை, நீதிகளை உங்களுக்கு வகுத்து வகுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தமிழில் படிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டி. எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது தீயது என்று உங்களுக்கு பகுத்து காட்டுவதற்கானதுதான் பண்பாடு. அந்த பண்பாடு என்பது உங்கள் தாய்மொழியின் மூலமாகத்தான். ஏற்கனவே நான் ஒரு குறிப்பை படித்து அதிர்ந்து போயிருக்கிறேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். யுனெஸ்கோ நிறுவனம் இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழலை அது அடிக்கடி தன் அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தும். இன்னும் 50 ஆண்டுகளில் உலகில் உள்ள மொழிகளில் 100 மொழிகள் கண்மூடிவிடும், காணாமல் போய்விடும், செத்துவிடும் என்கிறது அந்த அறிக்கை. நான் பார்க்கிறேன், 100 மொழிகள் செத்து விடுமா? எந்த நிலையிலும் தமிழ் மொழி மட்டும் சாக 2000 ஆண்டுகளுக்கு மேல் இடையறாமல் மக்கள் நாவில் வலம் வரக்கூடிய இந்த மொழி சாகுமா? பட்டியலை பார்த்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் சாகக்கூடிய நிலையில் இருக்கின்ற மொழிகளில் ஒன்று நம்முடைய தமிழ். நம்முடைய தமிழ் மெல்ல தமிழினி சாகும் என்ற அந்த பேரை உரைத்தான். இந்த வசை என கெய்திடலாமோ கொதிக்கிறான் பாரதி. மெல்ல தமிழ் செத்துவிடும் என்று எவனோ சொன்னதை கேட்ட போதை கொதிக்கிறான். இன்றைக்கு உலக நாடுகளின் அறிக்கை சொல்கிறது 50 ஆண்டுகளுக்குள்ளே தமிழ் மொழியும் செத்துவிடும். நீங்கள் இப்படியே டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச்சில் மீட் பண்ணி கொண்டே இருந்தால் தமிழ் எப்படி வாழும்? நல்ல தமிழை நாவில் பேசாமல் போனால் தமிழ் எப்படி வாழும்? யோசி. உலகம் முழுவதும் 700 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறோம். இந்த 700 கோடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் 6000 மொழிகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு மொழியும் செத்துக்கொண்டே இருக்கிறது, காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு 6000 மொழிகள் இருக்கின்றன. இந்த 6000 மொழிகளில் உயர்தனி செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று உலகமே போற்றக்கூடிய பெருமையை அடைந்திருக்கின்ற மொழிகள் 6 தான். குழந்தைகள் நன்றாக இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 6 மொழிகள் தான். 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனால் உயர்தனி செம்மொழி, மிகச்சிறந்த சிந்தனைகளை கொண்ட மிக அற்புதமான ஆற்றல் வாய்ந்த அரிய மொழிகள் எவை என்று பட்டியலிடுகிற பொழுது 6 மொழிகள் தான் உயர்தனி செம்மொழிகள். நமக்கு என்ன பெருமை தெரியுமா? உலக நாடுகள் நிறுவனத்திற்கு முன்னால், ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால்
உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகளின் கொடிகள் பட்டொலி வீசி பறக்கின்றன. 193 நாடுகளில் 192 நாடுகளுக்கு இல்லாத பெருமை நம் நாட்டுக்கு மட்டும்தான். என்ன தெரியுமா? 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் உயர்தனிச்ச மொழிகள். அந்த 6 மொழிகள் எவை? ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன், இன்னொன்று எபிரேயம் என்று பேசப்படும் யூத மொழி ஹீப்ரு, இன்னொன்று சீன மொழி, இன்னொன்று வடமொழி, இன்னொன்று நம்முடைய தமிழ் மொழி. 6 மொழிகள் தான் உயர்தனிச்ச மொழிகள். கிரேக்க மொழி கிரேக்க மண்ணில், ஹீப்ரு என்பது இஸ்ரேல், சீன மொழி சீனத்தில் மேண்டரின் என்று சொல்லுவார், அது சீனாவிலே இருக்கிற மொழி. இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒரு மொழிதான் உயர்தனிச்ச மொழி. ஆனால் உலகத்திலேயே 6000 மொழிகளில் உயர்தனிச்ச மொழிகள் 6. அந்த 6ல் 2 மொழிகள் இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தமானவை. வடக்கே சமஸ்கிருதமும் தெற்கே தமிழும் தான் உயர்தனிச்ச மொழிகள். யோசிக்க வேண்டும். இங்கேதான் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். உயர்தனிச்ச மொழிகள் 6. 6ல் 2 இந்தியாவில் இருக்கிறது. ஒன்று வட இந்தியாவில் சமஸ்கிருதம், இன்னொன்று தென்னிந்தியாவில் தமிழ். ஆனால் சமஸ்கிருதம் இன்று எங்கே இருக்கிறது? யோசியுங்கள். 140 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவிலே இருக்கிறோம். சமஸ்கிருதத்தில் பேசவும் எழுதவும் தெரிந்தவர்கள் மொத்தமே 11,000 பேர் தான். 11,000 பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும். ஏன் சமஸ்கிருதம் இந்த நிலைக்கு ஆளானது? சமஸ்கிருதம் தெய்வ பாஷை, தேவ பாஷை என்று சொல்லி அது தெய்வங்கள் மட்டுமே பேசக்கூடிய பாஷை என்று அதற்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து மனிதர்கள் பேச முடியாத நிலையை உருவாக்கியதன் விளைவு சமஸ்கிருதம் செத்துவிட்டது. அந்த நிலை தமிழுக்கு வருமா? வர அனுமதிக்கலாமா? அதைத்தான் நீங்கள் நாளைய தலைமுறை. நீங்கள், எனக்கு இப்பொழுது 76 வயது நடக்கிறது. இன்னும் சில காலங்களில் நான் கண்மூடி விடுவேன், காணாமல் போய்விடுவேன். ஆனால் உங்களுக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய வாழ்வு நீண்டு கிடக்கிறது வரவேற்க. நாளைய சமுதாயம் நீங்கள். இந்த தமிழை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. தமிழை உங்களுடைய உயிராக நேசிக்க வேண்டும். உங்கள் தாய்க்கு நீங்கள் தருகிற முக்கியத்துவத்தை உங்கள் தமிழுக்கு நீங்கள் தர வேண்டும். பல பள்ளிகளில் நீங்கள் பாருங்கள், ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேச வேண்டும். நான் ஆங்கில வழியில் தான் கல்வி கற்றவன். ஆங்கில வழியில் கல்வி கற்றதற்காக நான் ஆங்கிலத்தை மட்டுமே படிப்பதோடு நின்றுவிடவில்லை. என் மொழி தமிழ். என் தாயின் கருவில் பிறந்து முதலில் காது கொடுத்து கேட்ட மொழி தமிழ். என் தாய் எவ்வளவு எனக்கு புனிதமானவளோ அந்த அளவுக்கு புனிதமானது என் தாய் மொழி, தமிழ் மொழி. அதனால் அந்த மொழியினுடைய ஆழ நீள அகலங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். படிக்க 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 எவ்வளவு இன்பம் இருக்கிறது இந்த மொழியில். இந்த மொழியில் மனித வாழ்க்கை குறித்து எப்படியெல்லாம் பேசப்படுகிறது. இது போன்று உலகத்தில் எங்காவது உண்டா? திருக்குறள் உலக மறை என்று பேசுகிறோம். உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கின்றன, எத்தனை இலக்கியங்கள் இருக்கின்றன. எந்த இலக்கியத்திற்காவது திருக்குறளுக்கு உண்டான பெருமை இருக்கிறதா? கிடையாது. எல்லா மக்களுக்கும் ஏற்ற வாழ்வியல் முறையை வகுத்து கொடுப்பதுதான் திருக்குறள். நாம் தேடி தேடி சொத்துக்களை சேர்க்கிறோம். உடைமைகள் என்று தமிழில் சொல்கிறோம். எனக்கு இந்த நிலம் உடைமை, எனக்கு இந்த வீடு உடைமை, எனக்கு இந்த வாகனம் உடைமை, வங்கியில் எனக்கு பல்லாயிரம் கணக்கில் பணம் உடைமை என்று நாம் பேசுகிறோம். ஆனால் வள்ளுவன் 10 உடைமைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 10 உடைமைகளை மட்டுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் போதும், உங்கள் வாழ்வே முழுமையான. அந்த 10 உடைமைகளில் முதல் உடைமை அவன் என்ன சொல்கிறான்? அன்புடைமை. அன்புடைமை. வள்ளுவன் சொல்வதை மனதில் நிறுத்து. அன்புதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது.
அன்பு இருக்கிற இடத்தில் சாதி இல்லை. அன்பு இருக்கிற இடத்தில் மத வேற்றுமை இல்லை. அன்பு இருக்கிற இடத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. காரணம், அன்பு எல்லாவற்றையும் மறைக்கும். உங்கள் இதயம் முழுவதும் நீங்கள் அன்பை மட்டுமே நிரப்பி வைத்திருந்தால் யாரையுமே வெறுக்க தெரியாது. யாரையுமே வெறுக்க முடியாத நிலையில் எந்த பிளவும், எந்த பிணக்கும், எந்த பூசலும், எந்த இடைவெளியும் நமக்குள்ளே கிடையாது. நாம் அனைவரும் ஒன்று என்ற நிலைக்கு வருவோம். விவேகானந்தர் ஒரு இடத்தில் அழகாக சொல்வார், அன்பு என்பது என்ன? ஒன்றின் வற்புறுத்தல் என்பார். ஒன்றின் வற்புறுத்தல். நாம் அனைவரும் ஒன்று என்று நினைத்தால் நாம் ஞானிகளாகி விடுகிறோம். ஒவ்வொன்றையும் இரண்டாகவும் மூன்றாகவும் வெட்டி வெட்டி பகுத்து பகுத்து பிரித்து கொண்டே போனால் நாம் அஞ்ஞானிகளாகி விடுகிறோம். எனவே முதலில் நாம் இந்த உலகம் முழுவதும் ஒன்று என்று நினைக்க வேண்டும். அன்பின் வழி அது உயிர் நிலை என்கிறான் வள்ளுவன். நம் உயிர் எதை மையமாக கொண்டு இயங்குகிறது? அன்பை மையமாக. மிர்தாவின் புத்தகம் என்று ஒரு புகழ்பெற்ற புத்தகம் ஒன்று உண்டு. அந்த மிர்தாவின் புத்தகத்தில் ஒரு வரி சொல்கிறான், படித்து படித்து நான் வியந்திருக்கிறேன். ஒரு வரி நீங்கள் உங்கள் இதய புத்தகத்தில் மறவாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வரி என்ன தெரியுமா? அன்பு வாழ்வின் சால். அன்பு வாழ்வின் சால். வெறுப்பு மரணத்தின் சீல். அன்புதான் வாழ்வின் சால், வெறுப்பு மரணத்தின் சீல். எனவே எந்த நிலையிலும் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்குள்ளே வெறுப்பை மட்டும் வளர்த்துக் கொள்ளலாம். செயின்ட் அகஸ்டின் என்று இந்த கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதையே தன் வாழ்வின் பணியாக மேற்கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துவ ஞானி. அந்த கிறிஸ்துவ ஞானியை ஒருவன் பார்க்கிறான். நான் படிக்காத பாமரன், பைபிள் முழுவதையும் நான் வாசித்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் வழங்கி இருக்கிற செய்தி எது என்று அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த கர்த்தருடைய செய்திகளை எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். உங்களிடம் நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வரி கர்த்தருடைய செய்தி முழுவதையும் எனக்கு நீங்கள் சொன்னால் நான் மகிழ்வேன் என்றான். ஒரு வரி. உடனே செயின்ட் அகஸ்டின் சிரித்தபடி சொன்னார், கர்த்தருடைய எல்லா செய்தியையும் ஒரு வரியில் உனக்கு சொல்ல வேண்டுமா? அன்பாயிரு. அவ்வளவுதான் கர்த்தருடைய செய்தி. அன்பாயிரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்போடிரு என்று அகஸ்டின் சொல்லவில்லை, அன்பாயிரு என்கிறார். அன்போடு இரு என்று சொல்வதற்கும் அன்பாயிரு என்று சொல்வதற்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது, வேற்றுமை இருக்கிறது. நான் அன்போடு இருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கின்றன. அந்த நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருக்கிறது என்று பொருள். நான் அன்பாயிருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அன்புதான் நான், நான் தான் அன்பு என்று மாறிவிட வேண்டும். நான் இதை தருவதுதான் உண்மையான கல்வி. இந்த கல்வியை நீங்கள் பெற வேண்டும். முதலில் இன்ஃபர்மேஷன் என்கிற தகவல் உங்களுக்கு இவற்றையெல்லாம் தராது. அதற்கு அடுத்து நாலேஜ். அதுதான் உங்களை அறிவதற்காக நீங்கள் முயன்று எடுக்கக்கூடிய நல்லறிவு. எதை பெற்று உங்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உயர்ந்தால் அடுத்து வருவதுதான் விஸ்டம், ஞானம். இறைவன் வேறு நான் வேறு இல்லை என்கிற அளவுக்கு நீங்கள் இறைமையை அடைந்து விடுவீர்கள். நீங்களே கடவுளாகி விடுவீர்கள். இந்து மதத்தில் வேதத்தில் ரிக்வேதத்தில் ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு வரி இருக்கிறது. அது முக்கியமான மகா வாக்கியம் என்பார். ஒரு மகா வாக்கியம் சொல்கிறேன், தத்துவம் அசி. தத்துவம் அசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். நீ எதுவாக இருக்கிறாய்? நீதான் கடவுளாக இருக்கிறாய். கடவுள் எங்கோ வெளியே இருக்கிறான் என்று தேடாதே. வெளியே தேடுகிற எவற்றையும் நீ அடைவதனால் முழுமையான இன்பத்தை ஒருபோதும் முன்னால் அடைய முடியாது. நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடுகிற மண், பெண், பொன் என்று எவற்றை நீங்கள் தேடினால் அவை உங்களுக்கு 100 விழுக்காடு 100% இன்பத்தை மட்டுமே தரும் என்று ஏமாந்து விடாதீர்கள்.
ஒவ்வொரு இன்பத்திற்கு பின்னாலும் ஒரு துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். துன்பமற்ற இன்பத்தை எனக்கு வெளியே நான் பெற முடியாது. துன்பமே இல்லாத இன்பத்தை எனக்கு உள்ளே நான் பெற முடியும். எப்பொழுது தெரியுமா? இறைவனை எனக்குள்ளே நான் காணுகிற பொழுது. இறைவனை எப்பொழுது என்னாலே காண முடியும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா உயிர்களும் என்னுள் இருக்கிறது என்ற நிலையை நான் அடைந்து விடுகிற பொழுது அன்பை தவிர எதுவுமே இல்லை. இதைத்தான் நீங்கள் பெற வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், நீண்ட நேரம் பேசுவது கூட நல்லதல்ல. குழந்தைகளிடம் அதிகமாக திணித்து விடக்கூடாது. 2 கதையாக சொல்கிறேன். நான் நம்முடைய அம்மாவை பார்க்கிற பொழுதே அந்த தாய்மை கனிந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து ஜென் ஸ்டோரிஸ் என்பதை பிள்ளைகளுக்கு படிக்க கொடுங்கள். உங்கள் நூலகத்தில் வாங்கி வையுங்கள். தமிழில் புவியரசு, கவிஞர் புவியரசு கோவையை சார்ந்தவர். மிக அழகான தமிழில் அவற்றை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்திலும் ஜென் ஸ்டோரிஸ் என்று படிக்கலாம், தமிழிலும் ஜென் கதைகள் என்று படிக்கலாம். ஒரு கதை 4 வரி இருக்கும் அல்லது 8 வரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய செய்திகளை எல்லாம் அந்த கதைகளுக்குள்ளே நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நான் ஒரு கதை சொல்கிறேன். ஜென் ஜென் என்றால் ஒன்றுமில்லை, வாழ்வை இயல்பாக பார்ப்பது. எந்த முகமூடியும் அணிந்து கொள்ளாமல் இயல்பாக வாழ்வை யார் பார்க்கிறாரோ அவர்தான் ஜென். அந்த இயல்பான வாழ்க்கை மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவர் ஜென். அவர் ஒரு மடத்தில் அமர்ந்திருக்கிறார். எதிரே சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஊரின் மிகப்பெரிய பணக்காரர் இந்த ஜென்னை பார்க்க வருகிறார். பார்க்க வந்தவர் அப்படி ஒரு இடத்தில் பணிவோடு உட்கார்ந்தார். ஜென் அவரை பார்த்தார். என்னையா இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், ஜென், உங்களிடம் ஒரு மாற்றத்தை நான் அடைய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்ன மாற்றம் உங்களுக்கு தேவை? ஒன்றுமில்லை, நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் எப்பொழுதும் நினைக்கிறேன். ஆனால் என் இதயம் முழுவதும் எந்த நேரத்திலும் கெட்ட எண்ணங்களே நிரம்பி கிடக்கின்றன. அந்த கெட்ட எண்ணங்களிலே இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. கெட்ட எண்ணங்களே இல்லாத மனிதனாக நான் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டார். உடனே இவ்வளவுதானே, நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு சீடனை அழைத்தார். தம்பி, அந்த அறைக்கு சென்று ஒரு மண்பானையை எடுத்துக் கொண்டு வா. அவன் பானையை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த பணக்காரர் முன்னாலே வை என்று சொன்னார். அந்த பணக்காரர் முன்னாலே வை. ஜென் அவனை பார்த்து சொல்கிறார், ஐயா, நன்றாக இந்த பானைக்குள்ளே பாருங்கள், ஏதாவது இருக்கிறதா உள்ளே? அவர் உள்ளே பார்த்தார், ஒன்றுமே இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நன்றாக பாருங்கள், ஏதாவது இருக்கும், நன்றாக பாருங்கள் என்றார். அவர் மறுபடியும் நன்றாக பார்த்துவிட்டு உற்று பார்த்துவிட்டு சொல்கிறார், ஒன்றுமே இல்லை. அப்படியா? இந்த பானையை கொண்டு வந்த பையனை அழைத்தார். தம்பி, இங்கே வா, நீ இந்த பானைக்குள்ளே பார்த்துவிட்டு ஏதாவது இருக்கிறதா என்று சொல் என்றார். அவன் உள்ளே உற்று பார்த்துவிட்டு இருக்கிறது என்றான். பணக்காரருக்கு வியப்பு. நாம் 10 முறை திரும்ப திரும்ப பார்த்தோம், ஒரு பொருளும் இல்லை, இவன் பொய் சொல்கிறானே, எது இருக்கிறது என்கிறான் இவன். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். உடனே இந்த ஜென் கேட்டார், தம்பி, பானைக்குள்ளே ஏதோ இருக்கிறது என்கிறானே, என்ன இருக்கிறது என்றார். ஐயா, காற்று உள்ளே இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிவியல் படிக்கக்கூடிய பிள்ளைகள். இயற்கையின் படைப்பில் வெற்றிடம் என்பதே கிடையாது. ஒரு இடத்தில் வெற்றிடம் என்றால் உடனே காற்று வந்து நிரப்பி, வெற்றிடமே கிடையாது. இவன் சொன்னான், காற்று உள்ளே இருக்கிறது. அப்பொழுதுதான் பணக்காரர் பார்க்கிறார், இந்த சின்ன செய்தி கூட நம் புத்திக்கு எட்டாமல் போய்விட்டதே என்று யோசித்தார். ஜென் கேட்கிறார், இந்த பையன் சொன்னது சரியா தவறா சொல்லுங்க. இல்லை, சரிதான், காற்று உள்ளே இருக்கிறது என்று பையன் சொன்னதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி. பிறகு அவர் அதே பணக்காரரிடம் கேட்கிறார், ஜென், இந்த பானையை உடைக்காமல் இந்த காற்றை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும், உங்களால் முடியுமா? உடனே அவர் சொன்னார், நான் என்ன மந்திரவாதியா?
பானையை உடைத்தால் தானே உள்ளிருக்கிற காற்று வெளியே போகும். நீங்கள் பானையை உடைக்க வேண்டாம் என்கிறீர்கள். உடைக்காத பானையிலிருந்து காற்றை எப்படி வெளியேற்ற முடியும்? முடியாது. அப்படியா? இந்த பையனை அழைத்தார். தம்பி, இந்த பானைக்கு சிறிய அளவுக்கு கூட சேதாரம் இருக்கக்கூடாது. இதற்கு உள்ளே இருக்கிற காற்றை முன்னாலே வெளியே கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வருவாய்? பொருங்கள் ஐயா என்று உள்ளே போனான். இன்னொரு மண் பானை முழுவதும் தண்ணீரை நிரப்பிக் கொண்டான். அந்த தண்ணீரை எடுத்து வந்து இந்த மண்பானை முழுவதும் ஊற்றினான். தண்ணீர் உள்ளே போய் சேர 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 உள்ளிருக்கக்கூடிய காற்று மொத்தமாக வெளியே போய்விடுகிறது. இப்பொழுது பானையில் தண்ணீர் நிரம்பி விட்டது, காற்று வெளியே போய்விட்டது. இப்பொழுது காற்று வெளியே போய்விட்டதையா, தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. பார்த்தீர்களா? இந்த பானைக்கு ஒரு சேதாரமும் இல்லாமல் உள்ளிருக்கிற காற்றை இந்த பையன் தண்ணீரை ஊற்றி வெளியே அனுப்பிவிட்டான். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட நினைவுகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே இந்த பானைக்குள் அடைந்து கிடக்கிற காற்று மாதிரி தான். இந்த காற்றை எப்படி வெளிப்படுத்தினான் இந்த பையன்? தண்ணீரை கொண்டு வந்து உள்ளே நிரப்பினான். உள்ளிருந்த காற்று வெளியே போய்விட்டது. நீங்கள் நல்லனவற்றை படியுங்கள், நல்லனவற்றை கேளுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள். அவை அனைத்தையும் உங்கள் இதயத்திற்குள்ளே கொண்டு போய் கொட்டிக்கொண்டே இருங்கள். நல்லவை அனைத்தும் உள்ளே போய் சேர 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 கெட்டது அனைத்தும் தானாகவே உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். இதுதான் வழி. நாம் நல்ல நினைவுகளோடு இருக்கிற பொழுது மேன்மையான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். ஒன்றை விளக்குவதற்கு இன்னொன்றை நாம் பெற வேண்டும். நான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். ஒரு ஜென் தன்னுடைய சீடர்களோடு போய்கொண்டே இருக்கிறார். ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்திற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுக பார்க்கிறார்கள். இந்த பாதையின் இரண்டு மருங்கிலும் வெறும் களைகள் மண்டி கிடக்கின்றன. உடனே இந்த சீடர்களை பார்த்து ஜென் சொல்கிறார், களைகளாக மண்டி கிடக்கின்றனவே, இந்த களைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வது? உடனே ஒரு சீடன் சொன்னான், கையால் இந்த களையை எல்லாம் பிடுங்கி எறிந்தால் களை காணாமல் போய்விடும் என்றான். அப்படியா? சரி. இன்னொரு சீடனை பார்த்தார். தம்பி, அவன் கையால் களையை பிடுங்கி எறிந்தால் போதும் என்கிறான், நீ என்ன சொல்கிறாய்? ஐயா, கையால் இந்த களையை பிடுங்கி எறிவது என்று ரொம்ப நேரமாகும். ஒரு மண்வெட்டியை எடுத்து வெட்டி வெட்டி எடுத்து கிளைகளை நாம் தட்டிவிட முடியும். ஒரு மண்வெட்டியால் இதை அகற்றிவிடலாம். அப்படியா? சரி. இது மூன்றாவது சீடரை கேட்டார். தம்பி, அவன் கையால் வெட்டி விடலாம் என்றான், இவன் மண்வெட்டியால் வெட்டி விடலாம் என்றான். நீ இங்க இருக்கிற களைகளை அப்புறப்படுத்த என்ன செய்யலாம் என்கிறார். அவன் சொன்னான், ரொம்ப எளிதையா, என்ன செய்யலாம்? தீ வைத்து கொளுத்தி விட்டால் அத்தனையும் கரிந்து சாம்பலாகிவிடும், களைகளே இருக்காது என்றார். ஒரு பதிலும் சென் சொல்லவில்லை. கையால் வெட்டியது சரி என்றும் சொல்லவில்லை, மண்வெட்டியால் வெட்டியது சரி என்றும் சொல்லவில்லை, தீ வைத்து கருகச் செய்வது சரி என்றும் சொல்லவில்லை. அவர் ஒரு 6 மாதமான பிறகு அதே சீடர்களோடு திரும்பி வருகிறார். வருகிற பொழுது பார்த்தால் சாலையின் இரு மருங்கிலும் நெற்பயிர்கள் அப்படியே காற்றில் அசைந்தாடி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சென் சொல்கிறார், களைகளை நீ வெட்டலாம் என்றாய், வெட்டினாலும் களை மறுபடியும் வரும். களைகளை நீ கைகளால் பறித்தாலும் மறுபடியும் வரும். களைகளை தீ வைத்து கொளுத்தினாலும் மீண்டும் களைகள் மண்டும். ஆனால் களை இருந்த இடத்தை அப்படியே விட்டு வைத்தால் மீண்டும் மீண்டும் களை வரத்தான் செய்யும். என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை தவிர்ப்பதற்கு இன்னொன்றை கொண்டு வர வேண்டும். இந்த களைகள் இல்லாமல் நிலம் இருக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தில் பயிரிட வேண்டும். நெற்பயிர்கள் இப்பொழுது இடப்பட்டிருக்கின்றன, களைகள் காணாமல் போய்விட்டன, பயிர்கள் செழித்து ஓங்குகின்றன. அது போன்றுதான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய களைகளை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் நல்ல சிந்தனைகள் என்ற நெற்பயிரை நீங்கள் உள்ளுக்குள்ளே விதைக்க வேண்டும் என்றார். எனவே நல்லனவற்றை சிந்தியுங்கள், நல்லனவற்றை படியுங்கள், நல்லவர்களாக இருங்கள். நான் கல்லூரியில் படித்த பொழுது, நான் பள்ளியில் படித்த பொழுது
இருந்ததை விட இன்றைய சமூகம் சிதைந்து கிடக்கிறது. உண்மையில் என்னை விட நீங்கள் அறிவாளிகள். நான் பள்ளியில் படித்த பொழுதோ கல்லூரியில் படித்த பொழுதோ என்னுடைய சிந்தனையை சீரழிப்பதற்கு என்னை சுற்றி இவ்வளவு தீய சக்திகள் இல்லை. படிப்பை தவிர ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் ரேடியோ வைத்து காது கொடுத்து பாட்டு கேட்கலாம் அல்லது சென்று திரைப்படம் பார்க்கலாம், அவ்வளவுதான். திரைப்படத்தை வீட்டிலேயே பார்க்க முடியாது, நாம் சென்றுதான் பார்க்க முடியும். எனவே என்னுடைய சிந்தனை சிதறுவதற்கு பெரிய அளவுக்கு அங்கே கெடுதி இல்லை. ஆனால் இன்று அப்படி இல்லை. உங்கள் படுக்கை அறைக்குள்ளேயே அனைத்தும் வந்து உங்களை சிதைக்க தொடங்கிவிட்டன. நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது என்றால் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை கெடுப்பதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. சமூக வலைதளங்களுக்குள்ளே போனால் உங்களை சீரழிப்பதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எந்த தெருப்பக்கம் வந்தாலும் டாஸ்மாக் கடைகள் உங்களை வரவேற்கின்றன. டாஸ்மாக் கடைகள் இந்த சமூகத்தை சீரழிப்பது போதாது என்று இன்றைக்கு போதை கலாச்சாரம் பெருகிவிட்டது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்தில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சின்ன சாக்லேட் கொடுப்பதை போல பிள்ளையிடம் காசை வாங்கி கொண்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்கிறான். அந்த சாக்லேட்டை எடுத்தவன் வாயில் வைத்தால் அவன் போதை காட்டுக் கொள்கிறான். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு போதை கலாச்சாரம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஏன் அதிகமான களவு நடக்கிறது, ஏன் கொலை நடக்கிறது, ஏன் பாலியல் பிறழ்வுகள் நடக்கின்றன? எல்லாவற்றுக்கும் காரணம் போதை கலாச்சாரம் தான். இவ்வளவு மோசமான இந்த போதை கலாச்சாரத்திற்கு நடுவேதான் நீங்கள் உங்களை நல்லவர்களாக வைத்துக் கொள்வது என்றால் சுற்றிலும் பற்றி எரிகிற நெருப்பு, பற்றி எரிகிற நெருப்புக்கு நடுவே தன்னை எரித்துக் கொள்ளாமல் ஒரு கற்பூரம் காப்பாற்றிக் கொள்வது எவ்வளவு கடினமானதோ அவ்வளவு கடினமானதுதான் இன்றைய சமுதாய சூழலில் நீங்கள் சிறந்த பிள்ளைகளாக உருவாகுவது. ஆனால் அந்த முயற்சியே நான் நல்லவனாக இருக்கிறேன், என் தாயும் தந்தையும் தான் எனக்கு நிறைவாக சொல்கிறேன். தமிழில் தொடங்கி தமிழிலேயே முடித்தேன். தமிழ் ஒரு அழகான மொழி. தமிழில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது கல்வி என்று ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது. கல்வி நீங்கள் கற்க வந்து இருக்கிறீர்கள் இல்லையா? கல்வி, கல்வி என்ற வார்த்தை எப்படி வந்தது? கல்லுதல் என்பதிலிருந்து வந்ததுதான் கல்வி. கல்லுதல் என்றால் என்ன? தோண்டுதல் என்று பொருள். நீங்கள் ஒரு மரம் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு வீரியம் மிக்க நல்ல விதையை கொண்டு வந்து அந்த நிலத்தின் மீது அப்படி வீசி எறிந்து விட்டு போனால் விதை விருட்சமாக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே பள்ளம் தோண்ட வேண்டும், தோண்ட வேண்டும், தோண்டி விதையை உள்ளே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் விதை விருட்சமாகும். கல்வி என்பது என்ன? உங்கள் உள்ளத்தை தோண்டுவது, உங்கள் மனதை தோண்டி அதற்குள்ளே நல்லனவற்றை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதே, அதுதான் கல்வி. கல்லுதல், தோண்டுதல், அங்கிருந்து வந்ததுதான் கல்வி. எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்று பாருங்கள். பல இடங்களில் பார்க்கிறேன். என் பிள்ளைகள் தொடக்கம் தொட்டு இன்று வரையில் என்னை அப்பா என்றுதான் நினைப்பார்கள், அம்மாவை அம்மா என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் இன்றைய கலாச்சாரம் எங்கே சீரழிந்து கிடக்கிறது? தாயே அம்மா என்று குழந்தை அழைப்பதை விரும்பவில்லை. தாயே சொல்கிறார், எவ்வளவு செலவழித்து உன்னை அந்த கான்வென்ட்டில் சேர்த்திருக்கிறேன், கழுத இன்னமும் என்னை நீ அம்மான்னு சொல்ற. பக்கத்து வீட்டுல பாரு, என்ன அழகா அந்த புள்ள மம்மின்னு சொல்லுது, நீ இப்பவும் அம்மான்னு சொல்றீங்க. மம்மின்னு சொல்லுன்னு தாய் சொல்றான், டேடின்னு சொல்லுன்னு அப்பா சொல்ற. யோசிக்க வேண்டும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அம்மா, அப்பா, இந்த சொற்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ் எப்படிப்பட்ட மொழி என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். இந்த மொழியை அழிக்க விடலாமா? அம்மா, முதல் எழுத்து ஆ, உயிர் எழுத்து. அதற்கு அடுத்த எழுத்து இம், மெய் எழுத்து. அதற்கு அடுத்த எழுத்து மா, உயிர் மெய் எழுத்து. தமிழில் உள்ள எழுத்துக்களை இந்த 3 வகையாகத்தான் பிரிக்கிறோம்: உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. இந்த அம்மாவை எப்படி நம் மூதாதையர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆ என்ற உயிர் எழுத்து, இம் என்ற மெய் எழுத்து, மா என்ற உயிர்மெய் எழுத்து, 3ம் சேர்த்து அம்மா. ஏன் இப்படி வைத்தான்?
உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தன்னுடைய கருவில் உயிரை தருபவள் அம்மா. அவள் உயிரை தருபவள் என்று உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் முதலில் உயிர் எடுத்து ஆவல் வைத்தான். வெறும் உயிர் மட்டுமே வெளியே வந்து உலவ முடியாது. அதனால் இந்த உயிர் உள்ளுக்குள்ளே உறைந்து அது வெளியே வருவதற்காக மெய்யை கொடுக்கிறாள். 9 மாதம் 1000 சிரமங்களுக்கு இடையே அம்மா மெய் கொடுக்கிறாள். மெய் என்றால் தமிழ் உடம்பு. முதலில் உயிர் கொடுத்தாள். உயிர் எடுத்து அந்த உயிர் இருப்பதற்கு மெய் கொடுக்கிறாள். மெய் எடுத்து 10 மாதம் முடிந்த பிறகு உங்களையும் என்னையும் உயிர் மெய்யாய் இந்த மண்ணில் அவள் உலவ விடுகிறாள் என்பதனாலேதான் உயிர் மெய் எடுத்து மா. நீங்கள் அம்மாவை அழைக்கிற பொழுதெல்லாம் அம்மா அம்மா என்று சொல்லும் போதே, அம்மா நீதானே எனக்கு உயிர் கொடுத்தவள், நீதானே இந்த உயிர் இருப்பதற்கான உடம்பு கொடுத்தவள், நீதானே என்னை உயிரோடும் உடம்போடும் இந்த மண்ணில் உலவச் செய்தவள் என்று சிந்தித்து சிந்தித்து அம்மா அம்மா என்று சொன்னார். சாகர வரையில் அம்மாவின் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வருவதை கூட உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் 6ஆம் வகுப்பு தொடங்கி இன்று வரை செய்கிறேன். ஆசிரியர்களுடைய பணி மிக முக்கியமானது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு என்ன 11 வயது. இன்று எனக்கு 76 நடக்கிறது. 55 ஆண்டுகளுக்கு 65 ஆண்டுகள் போய்விட்டன. 6ஆம் வகுப்பில் நான் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது என் வகுப்பாசிரியர் ஒரு நாள் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்றார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கடவுளை எப்படி காண முடியும்? கடவுளை எப்படி காண முடியும்? நாங்கள் யாருமே கண்டதில்லை என்று ஆசிரியர் சொன்னார். இல்லை, நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கடவுளை கண்டிருக்கிறோமா? ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். யாரை சொல்கிறார் ஆசிரியர் என்று பார். பிறகு ஆசிரியர் சொன்னார், வானத்தில் எங்கோ இருப்பதாக சொல்லப்படுகிற கடவுளை பற்றி கவலைப்படாதே. உன்னை ஈண்டெடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்காக வந்து வாய்த்த உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உன் கண்ணெதிரே உலவுகின்ற கடவுள்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். கடவுளை வெளியே தேடாதே. உன் தாயிடம் கடவுளை பார், உன் தந்தையிடம் கடவுளை பார். எழுதப்படாத பலகையாக இருந்த என் இதயத்தில் அந்த ஆசிரியர் எழுதி வைத்தார். அன்று தொட்டு இன்று வரை நான் உலகம் முழுவதும் செல்கிறேன். நான் செல்லாத நாடு இல்லை. எந்த நாட்டுக்கு சென்றாலும், விமானத்தில் பறந்தாலும், ரயிலில் சென்றாலும், எங்கு போனாலும் காலை பொழுது விடுகிறது, புலர்காலை பொழுது மலர்கிறது என்றால் உடனே நான் கண் திறந்து பார்க்க மாட்டேன், உடனே வாய் திறந்து பேச மாட்டேன். இன்று வரை அதை செய்கிறேன், இறப்பு வரை அதை செய்கிறேன். பொழுது விடிந்து விட்டது என்ற நினைவு வந்த உடனே மெல்ல 2 என் உள்ளங்கைகளை விரித்து என் கண்களுக்கு முன்னாலே கொண்டு போய் வைப்பேன். பிறகு மெல்ல கண் திறந்து பார்ப்பேன். என் வலப்புறத்தில் என் தாயை தரிசிப்பேன், என் இடப்பக்கத்தில் என் தந்தையை தரிசிப்பேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வழங்கப்படுகிற முதல் தெய்வ தரிசனம் என் தாயும் என் தந்தையும் தான். அதற்கு பிறகு வாய் திறந்து அம்மா என்பேன், பிறகு அப்பா என்பேன். அதற்கு பிறகுதான் எதையும் பேசுவேன். இந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்படி வந்தது? அம்மா என்ற தமிழ் சொல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. யோசியுங்கள். அம்மா, நீங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும் அப்பாவிடம் போக மாட்டீர்கள், அப்பா அடிப்பார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அம்மாவிடம் செல்வீர்கள். ஏன்? அம்மா மென்மையானவள், ரொம்ப ரொம்ப மென்மையானவள். அவள் மென்மையானவள் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக தான் தமிழ் சொல்கிறது அம்மா. இம்மா மெல்லின எழுத்துக்களை அது வைத்திருக்கிறது. அப்பா அம்மாவை போல் மென்மையானவன் இல்லை, அவன் கொஞ்சம் வன்மையானவன். அதனால்தான் அப்பா இப்பா வல்லின எழுத்தை வைத்திருக்கிறது. நீங்கள் 100 முறை அம்மா 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 என்று சொன்னாலும் வாய் நோகாது. 10 முறை அப்பா 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 என்றாலும் வாய். அப்பா என்பவன் வன்மையானவன், அம்மா என்பவள் மென்மையானவள் என்பதை கூட எவ்வளவு சூசகமாக சொல்லிக் கொடுக்கிறது என் மொழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே தமிழை படி, தமிழை சுவாசி, தமிழை நேசி. தமிழின் மூலமாக தமிழ் மண் சார்ந்த பண்பாட்டு பெருமைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த தமிழின் மூலமாக நம்மை நாம் அறிந்து நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தேனின் இனிமையையும் தென்றலின் குளுமையையும் உங்கள் பேச்சில் கண்டோம். சுகமான கருத்துக்களை கூட சுதந்திரமாக வழங்கினீர்கள். உங்கள் வாக்கால் நாங்கள் வளருவோம், உங்கள் நோக்கால் நாங்கள் சிறப்போம், உங்கள் வாழ்த்தால் நாங்கள் உயர்வோம். மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அமைதியா கேட்டதற்கு உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்றேன்.